இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையா? சாம்சங் ஆப்ஷன் சொல்லக்கூடிய அணு ஆயுதம் பயன்படுத்துதல் தொடர்புடைய சில கோட்பாடுகளை இஸ்ரேல் அன்அபிஷியலா வகுத்துட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா ஒரு காலமானது இருந்துச்சு. இஸ்ரேல் ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராகி கிட்டத்தட்ட அவங்களோட நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பல குண்டுகள் மற்றும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில போர் விமானங்கள்ல அரபு நாடுகளுக்கு எதிராக, குறிப்பா எகிப்து மற்றும் சிரியாவுக்கு எதிராக ஏவுறதுக்கு அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அமெரிக்காவை நியூக்ளியர் பிளாக்மெயில் பண்ண ஒரு கதையும் இருக்கு. யுத்தத்தில் நீ எனக்கு உதவலனா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகளின் மீது அணு ஆயுதத்தை வீசுறதை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு டைரக்டா இஸ்ரேல் த்ரெட்டன் பண்ண ஒரு தருணம். ஸோ இதை பத்தின சில தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். எப்படி அணு ஆயுதத்தை மட்டுமே மையமா வச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து பல்வேறு விதமான உதவிகளை இஸ்ரேல் வாங்கிட்டு இருக்குன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்புக் ஷரங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். அரபு மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போர் பல கட்டங்களாக இந்த போர்களானது நடந்திருக்கு. இதுல மிகப்பெரிய வெற்றியை இஸ்ரேலுக்கு கொடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா 1967 நடந்த 6 நாள் யுத்தம். அரபு நாடுகளோட முக்கியமான ஒரு கூட்டணியை ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸின் மூலயமாகவே இஸ்ரேல் மிகப்பெரிய அளவு டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய ஒரு ஹியூமிலியேஷன், ரொம்ப பெரிய ஒரு அவமானமானது அரபு நாடுகளோட ராணுவத்துக்கு ஏற்பட்டிருந்துச்சு. ஆனா இதோட தொடர்ச்சியா பல்வேறு நிகழ்வுகள் நடக்க தொடங்குச்சு. எப்படி இருந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒரு பழிவாங்கும் படலத்தை ஒரு போரா தொடங்குவாங்கன்றது இஸ்ரேலுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். இதோட நீட்சியா 1973 யோம் கிப்பூர் வார் யுத்தமானது தொடங்குது. ஆக்சுவலா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய எத்தனையோ போர்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் பண்றது மூலமா மட்டுமே எதிரியை எதிர்பார்க்காத நேரத்துல முன்கூட்டியே தாக்குறதுனால பல்வேறு விதமான வெற்றிகள் இஸ்ரேலுக்கு கிடைச்சது. ஆனால் இந்த ஒரு யுத்தத்துல எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து பண்ண சம்பவம் இஸ்ரேலை கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆக வச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த யுத்தமானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தொடங்குச்சு. அப்படி தொடங்குனதுல இருந்து அடுத்த 3ல இருந்து 4 நாட்களுக்கு கம்ப்ளீட்டான கண்ட்ரோல் அரபு நாடுகள் கிட்ட தான் இருந்தது. என்னடா திடீர்னு டைரக்டா ஆபரேஷனுக்குள்ளேயே போயிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே சொல்லலாம் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா இது இருந்துட்டு இருக்கு. முதல்ல 1973 யுத்தம் தொடங்குறதுக்கான காரணம் என்ன? சிம்பிளான ஒரே ஒரு ரீசன். அரபு நாட்டோட முகத்திலே அரைஞ்ச மாதிரி மிகப்பெரிய ஒரு தோல்வியை இஸ்ரேல் அரபு நாடுகளுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. இஸ்ரேல பழி வாங்கணும்ன்றது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் அந்த தோல்வியில ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்கு பதில் நடவடிக்கையா இதை பண்ணி ஆகணும்ன்றது அரபு நாடுகளுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு கட்டாயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல நேரடியா பாதிக்கப்பட்ட நாடு எகிப்து. கம்ப்ளீட்டான சினாய் பெனின்சுலா, இஸ்ரேலோட நிலப்பரப்பு அப்படியே 2-3 மடங்கு பெருசாகக்கூடிய அளவுக்கு சினாய் பெனின்சுலாவானது கம்ப்ளீட்டா இஸ்ரேலோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அது எகிப்து கிட்ட இருந்தது. 1967 யுத்தம், அந்த 6 நாள் யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறமா இஸ்ரேல் ஒட்டுமொத்த சினாய் பெனின்சுலாவை ஆக்குபை பண்ணிட்டாங்க. பண்ணது மட்டும் இல்லாம சூயஸ் கானலோட கிழக்கு கரை பகுதிகளில் மிகப்பெரிய அளவு ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேர் லெவ் லைன் சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதியில் 20ல இருந்து 30 மீட்டர் உயரங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மண் மற்றும் கான்கிரீட்ஸை யூஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு தடுப்பு அமைச்சது மட்டும் இல்லாமல் இதை கண்டிப்பாக எகிப்துனால உடைக்க முடியாது. அட்லீஸ்ட் இவங்க இந்த தடுப்புகளை உடைக்கிறோன்னா அவங்களுக்கு ஒரு 24 மணி நேரம் ஒரு நாளாவது தேவைப்பட்டுடும். அதுக்குள்ள நம்மளோட படைகளை பயன்படுத்தி ஒருவேளை எகிப்து நம்மளை தாக்குறதுக்கு நினைச்சாலும் அவங்களுக்கு எதிரான பதில் நடவடிக்கையை நம்மளால எடுக்க முடியும்ன்றது இஸ்ரேலோட ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா வெறும் 3 மணி நேரத்துல ஆபரேஷன் பேடர் மூலியமா எகிப்து இந்த ஒரு தடுப்பை உடைச்சது மட்டும் இல்லாம நிறைய பாண்டன்ஸ் பிரிட்ஜ் ஆனது கொண்டு வரப்பட்டு 29 நிமிடங்கள்ல, அரை மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்துல டெம்பரரியான பிரிட்ஜஸ் ஆனது போடப்பட்டு சூயஸ் கேனலை கிராஸ் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களோட படைகளை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் இந்த யுத்தமானது தொடங்குச்சு. பேரலா சிரியாவை பார்த்தோன்னா கோலன் ஹைட்ஸ் பகுதியில் அவங்களோட பீரங்கிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவு தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக தொடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்னப்பா இஸ்ரேல் இந்த இடத்துல தோத்துட்டாங்களா? இஸ்ரேலோட உளவுத்துறை இதை பற்றி எந்த ஒரு இன்புட்டும் கொடுக்கலையான்னு பார்த்தோன்னா இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு 2ல இருந்து 3 மாதங்களுக்கு முன்னாடியே இஸ்ரேலோட உளவுத்துறை மிகப்பெரிய வார்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதில் பிட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா 6 நாள் யுத்தமானது முடிஞ்சதுக்கு அப்புறமா இஸ்ரேல் மேல பல விதமான தடைகளை போட்டாங்க. நேரடியாக இந்த தடைகள்னால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலனாலும் எந்த ஒரு யுத்தமும் இதுக்கப்புறம் இஸ்ரேல்னால தொடங்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த விதமான உதவியும் இஸ்ரேல் எதிர்பார்க்க கூடாதுன்றது அமெரிக்கா விதித்த ரொம்ப முக்கியமான ஒரு உத்தரவா இஸ்ரேலுக்கு மாறுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடைச்சாலும், ஏன்னா இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரியா ஒரு 60 நாட்களுக்கு முன்னாடி எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து மிகப்பெரிய போர் ஒத்திகைகளை பண்ணாங்க. இதன் காரணமா சினாய் பெனின்சுலாவோட மேற்கு பகுதி, அந்த சூயஸ் கனலோட மேற்கு பகுதியிலும் கோலன் ஹைட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளும் அதிகப்படியான ராணுவ நடமாட்டங்கள் இருந்துச்சு. இது எல்லாமே இஸ்ரேலுக்கு தெரிஞ்சும் அமெரிக்காவோட உதவி வராதுன்னு சொல்ற பயத்தினாலையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவலைன்னா இஸ்ரேலோட நிலைமை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும்
இனிஷியேட் நம்ம இந்த இடத்துல பண்ண வேண்டாம். ஒரு யுத்தத்தை இஸ்ரேலா தொடங்குனது வேண்டாம்னு சொல்லிட்டு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ்க்கான அந்த ஒரு ஆப்ஷனை அப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அந்த கோலமேர்னால எடுக்கப்பட்டுச்சு. இதோட விளைவா முதல் 3 நாட்கள்ல 6, 7, 8 அக்டோபர் மாசம் இந்த 3 நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுச்சு. 400க்கும் அதிகமான இஸ்ரேலோட வீரர்கள் இந்த பெர்லைவ் லைன் பகுதியில் மட்டுமே கொல்லப்பட்டது மட்டும் இல்லாம அதிகப்படியான பீரங்கிகளும் இஸ்ரேலுக்கு இழக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தத்தெல்லாம் இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ்னால பெரிய பாதிப்பு அரபு நாடுகளுக்கு ஏற்படும். ஏன்னா முன்கூட்டியே அவங்க தாக்குதல் நடத்துறப்போ அந்த போரோட தன்மையே மாற்றக்கூடிய பவர் இஸ்ரேல் கிட்ட இருந்துச்சு. ஆனா அமெரிக்காவோட சப்போர்ட் நமக்கு கிடைக்காம போயிடும், அடுத்த ஒரு யுத்தம் நம்மளால ஆரம்பிக்கப்படக்கூடாதுன்னு அமெரிக்கா போட்ட அந்த ஒரு பெரிய பிரஷர் இஸ்ரேல் அந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்க வச்சது. அதோட விளைவு மோர் தென் 40 ஏர்கிராஃப்ட்ஸ் 40க்கும் அதிகமான போர் விமானங்களை குறிப்பிட்ட இந்த 2-3 நாட்கள்ல இஸ்ரேல் இழந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான ஒரு முடிவு இஸ்ரேல்னால எடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு இப்ப வரைக்கும் ஓப்பனா அவங்க பதில் சொல்லல. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் நம்புறது இல்ல அத்தனை பேரும் நம்புறது இஸ்ரேல் கிட்ட குறைஞ்சது ஒரு 60ல இருந்து 70 அணு ஆயுதங்களாவது இருக்குன்றது தான். அப்போ இஸ்ரேல் கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான F4 Phantom ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் கிட்ட ஜெரிகோன்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைலும் இருந்துச்சு. இஸ்ரேலுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிஸ்டனல் த்ரெட் மாதிரி. காரணம் அரபு படைகள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம்ல இஸ்ரேல் மேல ஏற்படுத்தியிருந்தாங்க. எகிப்து ஒரு பக்கம் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, கோலன் ஹைட்ஸை ஆல்மோஸ்ட் சிரியா பிடிக்கிறதுக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைம்ல அமெரிக்கா கிட்ட இருந்து அசிஸ்டன்ஸ் வரல. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அந்த ஹெசிங்கர் அவர்கள் இஸ்ரேலுக்கு உதவிகள் கொடுக்கணுமான்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. இஸ்ரேல் கிட்டத்தட்ட எக்ஸிஸ்டனல் த்ரெட்டுக்குள்ளாக போகுது, நம்மளோட எதிரிகள் நம்மளை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் முக்கியமான கட்டத்தில் இருக்கும், இந்த டைமை இஸ்ரேல் கிராஸ் பண்ணல, இல்லை இந்த ஒரு யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கலனா கண்டிப்பாக இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய ஒரு நிலப்பரப்பே இருக்காதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக மட்டும் வெளியில் வரல, அமெரிக்காவுக்கான மெசேஜுமா மாறுச்சு. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்போ யூஎஸோட பிரசிடென்ட்டாக இருந்த நிக்சன் அவர்கள் கூட முக்கியமான ஒரு மீட்டிங் நடத்தி முடிக்கிறாங்க. இப்படி நடத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆபரேஷன் நிக்கல் கிராஸ் ஆனது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியில் தொடங்கி 14 ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய அளவில் நடக்க ஆரம்பிக்குது. இஸ்ரேலுக்கு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் ஆனது ஏர்லிஃப்ட் பண்ணப்படுது, அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகப்படியான அணு ஆயுதங்கள் கொண்டு வரப்படுது. என்னடா திடீர்னு அமெரிக்கா இந்த அளவுக்கு உதவிகள் பண்றாங்க, அப்ப இஸ்ரேல் ஏதாச்சும் பெரிய ஒரு விதத்துல அமெரிக்காவுக்கு ஃபேவரா சில விஷயங்களை பண்றாங்க, இல்ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷரை போட்டாங்களான்னு பார்த்தனா ஆல்மோஸ்ட் என்டையர் மிடில் ஈஸ்டையும் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருக்காங்களோ அந்த அத்தனை நாடுகளின் மீதும் 13 அணு ஆயுதங்கள் வரைக்கும் 20 கிலோடன் அளவுக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய 13 அணு ஆயுதங்கள் வரைக்கும் அவங்களோட மிசைல்ஸ்ல லோட் பண்ணி அதை அரபு நாடுகளின் மீது டெலிவர் பண்றதுக்கு தயாராகிறாங்கன்னு முக்கியமான ஒரு இன்டெல் இன்புட் அமெரிக்காவுக்கு கிடைச்சது. அவங்களோட ஜெரிகோ மிசைல்ஸ் மூலமாகவும் F4 ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமாகவும் எகிப்தோட முக்கியமான 5 பகுதிகளிலும் சிரியாவோட டமாகஸ் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான சில பகுதிகளில் இஸ்ரேலுக்கு ரொம்ப மினிமமான டேமேஜ், ரேடியேஷன் டேமேஜ் வர மாதிரி 13க்கும் அதிகமான நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப முக்கியமான ஒரு இன்டெல் இன்புட் அமெரிக்காவுக்கு கிடைச்சது. அதோட ஒரு விளைவாக இந்த ஆபரேஷன் நிக்கல் கிராஸ் ஆனது லான்ச் பண்ணப்பட்டு அடுத்த வாரத்தில் முதல் வாரத்தோட 4 தினங்கள் வரைக்கும் இஸ்ரேல் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கப்போ 2 மற்றும் 3வது வாரத்தில் இஸ்ரேல் ரொம்ப பெரிய ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்றாங்க. அமெரிக்காவோட உதவி மட்டும் அந்த டைம்ல வரலனா இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு நியூக்ளியர் பிளாக்மெயிலா இது ஹிஸ்டரியில் பதிவாயிருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கு. ஒன்று என்னன்னா, இஸ்ரேல் டைரக்டாவே அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, நீ மட்டும் எனக்கு உதவிகள் பண்ணலனா நான் நியூக்ளியர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆரம்பத்தில் இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. எல்லாருமே இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜெயிச்சதை மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஆனால் யோம் கிப்பூர் வாரில் முதல் 3 தினங்களில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றி யாரும் இது வரைக்கும் பெருசாக பேசினதில்லை. அந்த ஒரு லாஸ் ரொம்ப ராபிடாக ஏற்பட்ட லாஸ் நியூக்ளியர் ஆப்ஷன் வரைக்கும் போக வச்சது. இரண்டாவது இருக்கக்கூடிய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அமெரிக்காவோட உளவுத்துறையை இதை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. எது எப்படியோ 1973 அமெரிக்கா மட்டும் இஸ்ரேலுக்கு உதவுறதுக்கு இந்த இடத்துல வரலனா ஒரு அணு ஆயுத தாக்குதலை எகிப்தின் மீதும், குறிப்பா சொல்லணும்னா அந்த சினாய் பெனின்சுலா பகுதிகளையும் கோலன் ஹைட்ஸை பிடிக்க வந்ததுனால சிரியாவின் மீதும் இஸ்ரேல் பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல உருவாக்கி இருந்தது. அமெரிக்காவுக்கு இதில் என்ன பிரச்சனை? நியூக்ளியர் வெப்பன்ஸை இஸ்ரேல் லான்ச் பண்ணியிருந்தா இதனால அமெரிக்காவுக்கு என்ன லாஸ்? ஒருவேளை அவங்க இஸ்ரேலை பார்த்து பயப்படுறாங்களான்னு கேட்டனா அது மிகப்பெரிய ஒரு செயின் எஃபெக்டை கொண்டு வந்துட்டுரும். நல்லா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்ட்லயே நார்த் கொரியாவை பார்த்து மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு பயப்படுறாங்க, இல்லை அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்து மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியும். 1970 காலகட்டத்தில் கோல்டு வார் முக்கியமான ஒரு கட்டத்தில் ஆப்கான் யுத்தம், இந்த பக்கம் அமெரிக்கா, ரஷ்யா, சோவியத் யூனியனோட கோல்டு வார்னு சொல்லிட்டு இது எல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருந்த ஒரு நேரம்.
இஸ்ரேல் மட்டும் நியூக்ளியர் வெப்பன்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட தொடர்ச்சியா பல நாடுகள் அணு ஆயுதத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா ரஷ்யா அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தது. ஸோ இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த ஒரு தவறுனால உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு அச்சம் அது மட்டும்தான் அமெரிக்காவை அன்னைக்கு உதவ வச்சுது. நான் இப்பயே சொல்றேன், நியூக்ளியர் பிளாக்மெயில்ன்றது இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். அது ரஷ்யா பண்ணாலும் சரி, இல்ல பாகிஸ்தான், இந்தியா எந்த மாதிரி நாடுகள் பண்ணாலும் சரி, அணு ஆற்றலானது யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒண்ணு. ஆனா இஸ்ரேல் தோல்வியை நோக்கி போறாங்கன்னு சொல்றப்போ அதை வச்சு எப்படியெல்லாம் அமெரிக்காவை இந்த இடத்துல வழிக்கு கொண்டு வந்தாங்கன்றது தான் இந்த இடத்த உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு வந்து இப்படி சில விஷயங்கள் நடந்து தெரியாம இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ நான் பேசுனது காரணமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வீடியோ பண்ணலான்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் அடுத்து என்ன டாபிக் பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புறது ஒன்று தான். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவிகள் பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகும். கடைசியாக வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் டைம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து அவங்களுக்கு முக்கியமான பல உதவிகள், காசாவை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக உதவிகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஎஸில் பெரிய ஒரு ப்ரெஷர் அண்ட் நிறைய வெப்பன் ஷிப்மெண்ட்டை அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவோட முக்கியமான சில தலைவர்கள் பற்றின சில ரகசியங்கள் வெளியில் வரும். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எனக்கு உதவிகள் வரலனா எனக்கு உதவிகள் கொடுக்காத யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன்றது அவங்களோட ஒரு பாலிசி. நம்ம வந்து மற்ற ஒரு நாடு இல்லை ஏதாச்சும் ஒரு நாடை பற்றி பேசலாம், ஏதாச்சும் ஒரு விதத்துலையாச்சும் இவங்க கொஞ்சம் கரிசனம் காட்டுவாங்க, இல்லை இதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு த்ரெட் இருக்கதா கன்சிடர் பண்ணாங்கன்னா பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க, இரக்கம் இல்லாத செயல்படுவாங்க. அது யார் என்னன்னு சொல்லிட்டுலாம் அந்த யோசிக்கிற ஒரு தன்மை இஸ்ரேல் கிட்ட கிடையாது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி விடுவது உங்கள் எல்லாருக்கும்.